ஹலோ லெவல் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடைபெற இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் உடைய ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2023 கேட்கப்பட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 1 மார்க்கில் கோடிங் வச்சு கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கீ பார்த்துப்போம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன், செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா டி ஆப்ஷன். உங்களுக்கு எவ்வளோ 1 மார்க் தெரியுதுன்னு பாருங்கள். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா சி ஆப்ஷன், ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா டி ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன், சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா பி ஆப்ஷன், செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா சி ஆப்ஷன், எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன், நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன், 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன பற்றில 8th 9th வந்து கோடிங்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை இது பண்ணிக்கங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் கஷ்டமாக தான் கேட்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு மட்டும் செக் பண்ணிங்க. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா பி ஆப்ஷன், 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் 1 மார்க்கில் பாருங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்ற கொஸ்டினெல்லாம் நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம கொடுத்த கொஸ்டின் எல்லாம் செக் பண்ணிங்க. 24 வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் தான் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த கோடிங் வந்து படித்து நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ கோடிங் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அவுட்புட் வந்து கரெக்டாக தெளிவாக எழுதுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் தான் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன வருதுன்றதை தெளிவாக எழுதுங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர் தான் கொடுப்பாங்க, 1லேருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வரா போல். ஸோ அதை செக் பண்ணிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுங்க. எதெல்லாம் ஆன்சராக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஏதாவது டிராயிங் போல் வந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் போல் போட்டு வரீங்க. கோடிங்னா கோடிங் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் தெரியல, அந்த கீவேர்ட்ஸ் வந்து கம்பல்சரி அங்கே எழுதிருங்க. அந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைன் பண்ணுங்கள். கடைசி கொஸ்டின் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது கண்டிப்பாக அதிகமாக ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நல்லா படிச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தோன்னா 38 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது என்னென்னா என்னென்ன எரர் இருக்குது, என்னென்ன கரெக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு எழுதணும் 38ல் பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக படித்து எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு ரெஃபருக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் ஷேர் பண்ணிவிடுங்க.